ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷாமலா நவராத்திரியோட டே 4ஓட பூஜை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா வீணா ஷாமலா. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள் வச்சுருக்கேன். 2024ஓட புதுவுக்கு வந்து புது வரவு. இவங்களுக்கு இதுவரை தனி பூஜை பண்ணது கிடையாது. அதே மாதிரி இந்த அம்பாள் தாமரையில் உட்காந்துருக்கனால இவங்க கையில் 2 மலர்ச்சி லக்ஷ்மி மாதிரி இருக்கனால இவங்கள இன்னைக்கு வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் இன்னைக்கு வந்து ஸ்வர்ண மகாலட்சுமி அம்பாலை வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து வீணா ஷாமலா அம்பாலை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்த்த எல்லா ஷாமலாவுமே பார்த்திங்கன்னா வந்து 2 கைகளோடு இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து வேணு ஷாமலா மட்டும்தான் அப்படி இருந்தாங்க. ஆனால் இந்த வீணா ஷாமலா வந்து 2 கையோடு தான் இருப்பாங்க. மகாலட்சுமி மாதிரி தாமரையோட உட்காந்துருப்பாங்க. சரஸ்வதி மாதிரி வீணை வச்சுருப்பாங்க. என்னதான் வந்து மகாலட்சுமி சரஸ்வதி மாதிரி இருந்தாலும் ஷாமலா மாதிரி இருக்கணுமேன்னு சொல்லி அந்த கலர் மரகத பச்சையும் தோலில் கிளியோடு இவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க இந்த நவஷாமலாவும் நம்ம பார்க்க போகிறவங்க வந்து சரஸ்வதியோட எக்ஸ்பேண்டோட அந்த 6 ஸ்வரூபம் தான் இந்த நவஷாமலையுமே. இப்போ நம்ம பார்க்குற வீணா ஷாமலை. இவங்க வச்சிருக்கிற இந்த வந்து 16 வகையான வீணை வந்து சரஸ்வதி அம்பாள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஓவியங்கள்லேயும் ரவிவர்மா ஒன்று வரைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்கிறது 16 வகையான வீணைகள் சரஸ்வதி வச்சுருப்பாங்கன்னு. அந்த மாதிரி இது வந்து எந்த வகையான வீணைன்னா இந்த வீணையோட பேர் வந்து வல்லகி வீணைன்ற வீணையை மீட்டி இந்த அம்பாள் வந்து அழகாக இருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வசந்த பஞ்சமி 5வது நாள். நாளைக்கான ஷாமலையோட ஃபோட்டோ நான் ஸ்க்ரீனில் தரேன். நாளைக்கு வந்து சரஸ்வதி அம்பாலோட ஜனன தினம். அதனால் நாளைக்கு சரஸ்வதி அம்பாளுக்கும் எல்லாரும் பூஜை பண்ணுங்க. நானும் ஸ்பெஷலாக நாளைக்கு பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நம்ம நாளைக்கு ஷாமலா நவராத்திரியோட வீடியோவோட பார்க்கலாம். இன்றைக்கி வேணு ஷாமலாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி வந்து இந்த கதை இருந்துச்சு நீங்களும் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வந்து வசந்த பஞ்சமி பூஜையோட பார்க்கலாம். ஓகே, பாய்.